ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. இப்பொழுது சோறுதான் முக்கியம். அதற்கான ஒரு வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். வேதத்துல பாருங்க, நமக்கு விசுவாசம் தான் முக்கியம்னு சொல்லும், அன்பு தான் முக்கியம்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு என்னங்க நீங்க சோறு தான் முக்கியம்னு சொல்லி டாபிக் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சோறு தான் முக்கியம்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில பாருங்க, பெரிய பெரிய பணக்காரங்க கூட சில நேரங்கள்ல வெளியே போயிட்டா சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. அவங்க வெளியூருக்கு போனவொன்னே பாருங்க, வீட்டு சாப்பாடே கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஆனா இங்க என்ன நடந்தது பாருங்க, சோறு தான் முக்கியம்னு வேதத்துல ஒருத்தரை நான் பார்த்தேன். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கெட்ட குமாரன். இங்க கெட்ட குமாரனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம்னு சொன்னாவே கெட்ட குமாரனுடைய கதை. இந்த கெட்ட குமாரன் பாருங்க, தன்னுடைய அப்பா வீட்டுல இருக்கிற வரைக்குமே அவருக்கு சாப்பாடு வசதி எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு. ஆனா அப்ப பாருங்க, சாப்பாடு தான் பெருசுன்னு அவர் நினைக்கவே இல்லை. தன்னுடைய சொத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டு தகப்பன்கிட்ட இருந்து பாருங்க தூரத்து தேசத்துக்கு போறாரு. போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சு போட்டு கடைசியில பாருங்க, இந்த 16வது வசனத்தை வாசிச்சு பார்த்தா தெரியும். பன்றி தின்னுகிற தவுட்டை கூட பாருங்க அவர் சாப்பிட தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தாராம். அப்படி ஆசையா இருக்கும் பொழுது பாருங்க, அது கூட அவருக்கு கொடுக்கலையாம். அப்ப கொடுக்காத போதுதான் தெரியுது சோறு தான் முக்கியம். அப்போ இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டுல இருந்த பையன் பாருங்க, சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லி மறுபடியுமா அப்பா வீட்டை நினைச்சு பாக்குறான். நினைச்சு பார்த்து அந்த இடத்துல மனம் திரும்புறதுக்கு இதுதாங்க ஒரு சூழ்நிலை. சில வேளைகள்ல பாருங்க, நல்ல அம்மா அப்பா இருப்பாங்க, ஆனா பிள்ளைங்க சொல்ற பேச்சை கேட்காம தன்னுடைய சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டு அது எல்லாத்தையும் பாருங்க அழிச்சு போட்டுருவாங்க. அழிச்சிட்டு அப்புறமா தான் நினைக்கும், நம்ம அம்மா அப்பா ஏன் புத்தி சொன்னாங்க, அந்த சொத்தை ஏன் பாதுகாத்து வச்சிருந்தாங்க, ஏன் நம்மளை திட்டினாங்கன்றது அப்பதான் தெரியும். அப்போ பாருங்க, இந்த மகனுக்கு புத்தி தெளியுது. என்ன புத்தி தெரியுதுன்னா, அப்பா வீட்டுல அநேக பேர் வேலைக்காரங்களே நல்ல பிரியாணி சாப்பிட்றாங்க, ஆனா இங்க வந்து பண்ணி சாப்பிட்ற சாப்பாடு கூட நமக்கு கிடைக்கலையேன்னும் போதுதான் அந்த சாப்பாடுடைய அருமை தெரியுது. இன்னைக்கு வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சாப்பாட்டை கூட தேவையில்லாம நம்ம கீழே கொட்டுறோம். ஆனா இங்கு தேவையில்லாம கொட்டப்படுகிற சாதங்கள் இன்னைக்கு மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமே அப்படின்னு நினைச்சு எத்தனை பேர் உதவி செய்யறோம்? நிச்சயமா அப்படி செய்யறது கிடையாது. எத்தனையோ பேர் பணக்காரங்க வீட்டுல பாருங்க, இன்னைக்கும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அந்த சாப்பாட்டோடைய அருமை. ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில எதுவுமே இருக்கும்போது அதோடைய அற்புதம் தெரியாதுங்க. அது எது இல்லையோ அதை நோக்கிதான் நம்ம மனசு போகும். அப்படிதான் இங்க நம்ம பார்க்கிறோம். அப்பா வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்த இந்த பையன் பாருங்க, அண்ணனோட பாருங்க, அண்ணன் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, கண்ணுக்குட்டியை அடிச்சு பாருங்க. மறுபடியும் இந்த கெட்ட குமாரன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவொடனே அப்பா வீட்டை நினைச்சு வரும்பொழுது அந்த இடத்துல கன்றுக்குட்டியை அடிச்சு அந்த இடத்துல மேல தாளம் வாசிச்சு முத்திர மோதிரத்தை போடுறாங்க. பாதரட்சி அப்பா கொடுக்குறாரு, கட்டி அணைக்கிறாரு. இந்த பண்ணி கூட வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் எப்படி இருந்திருப்பான்? அழுக்கு துணியோட தான் வந்திருப்பான். அப்படியே அவங்க அப்பாவோட பாசம் பாருங்க, தன்னுடைய மகன் வர்றதை பார்த்துட்டு என் மகன் திரும்பி வருவானா அப்படின்னு சொல்லி போய் கட்டி அணைக்கிறாரு. அப்போ ஒரு தகப்பனுடைய அன்பு பாருங்க, தன்னுடைய பிள்ளை எப்படிப்பட்டவனா இருந்தாலும் கட்டி அணைக்கக்கூடிய ஒரு அன்பா இருக்கு. ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது பாருங்க, சாப்பாடு தான் முக்கியன்னும் போதுதான் அவனுக்கு தெரியுது தன்னுடைய அப்பா விட மேலு. இந்த இடத்துல வந்து நான் ஏன் கஷ்டப்படணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல நான் வாழ்ந்தாலும் எங்க அப்பா வீடு மாதிரி இல்லைன்னு சொல்லி அவன் உணர்ந்து பார்க்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு என்ற அப்பாவை உணர்ந்து பார்க்கணுங்க. அவருடைய வீட்டுல நம்ம வாழ்றோமா? அவர் வீட்டுக்குள்ள நம்ம வாழும்பொழுது நிச்சயமாகவே நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல வசதிகளும் கிடைக்கும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல, தேவனுடைய வீட்டுல, தேவனுடைய சமூகத்துல இருக்கிறோமா? அதை நீங்க சற்று சிந்தித்து பார்த்தா தெரியும். உங்க வாழ்க்கையில அப்பா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில கஷ்டங்கள் இருக்கலாம். அந்த கஷ்டமே உங்க வாழ்க்கையா மாறிடாது. அந்த கஷ்டத்தை நீங்க மாத்தணும் அப்படின்னா உங்க அப்பா வீட்டை, இயேசு கிறிஸ்துன்ற ஒரு அப்பா நமக்காக இருக்கிறார். அவர் நமக்காக பாருங்க நல்லதை மட்டுமே செஞ்சிருக்கிறாரு. அவர் நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது குறைவுகள் எல்லாம் நீங்கும். குறைவை நீங்க தானங்க காணா ஒரு கல்யாணத்துல அவரு திராட்சை ரசத்தை நிரப்பினாரு. அப்போ எந்த வீட்டுல அழைக்கிறோமோ அந்த வீட்டுல இயேசு வந்து வாசம் பண்ணினா அந்த இடத்துல இருக்கிற குறைவு நீங்கும்னு சொல்லிதான் நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ இயேசு இருக்கிற இடத்துல குறைவு இல்லைங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவன் நமக்கு பாருங்க, அவர் நல்ல ஈவுகளையும் நல்ல வசதி வாய்ப்புகளையும் கொடுத்திருக்காரு.
ஆனா நம்ம மனசு எப்படி இருக்குன்னா, இல்லாத ஒன்ன தேடி தேடி தான் நெனச்சு, கடவுள் எனக்கு செய்யலன்னு சொல்லி கடவுள நம்ம வருந்துறோம். ஆனா நம்ம இருக்கிறத நெனச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லும் பொழுது, வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்கள தேவன் உங்களுக்கு செய்வார். அப்பா வீட்ல மட்டும் இருக்க நீங்க ஆசைப்படுங்க. மீதி எல்லா பூர்த்தியான நிறைவான வாழ்க்கையும் அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம் வாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம் மண்டையில் வருகிறோம் சுவாமி. சோறுதான் முக்கியம் என்ற தலைப்புல நாங்கள் பார்த்தோம். வாழ்க்கையில ஆண்டவரே, எங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் நாங்க நன்மையா வாழும்பொழுது, எங்களுக்கு இதுதான் முக்கியம்னு தெரியாது. எங்க வாழ்க்கையில இருக்கிறத விட இல்லாதத நினைச்சு நாங்க வருத்தப்படுறோம். ஆனா வாழ்க்கையில ஏசப்பா, எங்க வாழ்க்கையில தினந்தோறும் நாங்க சாப்பிடுறோமா, நாங்க வாழ்கிறோமா, எங்கள் தேவைகளை சந்திக்கிறீங்களா? கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நடத்துகிறீர், எங்களை போஷிக்கிறீர், ஒவ்வொரு நாளும் எங்களை உயர்த்துவீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதனால தான் ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க, அன்றன்றைய பாடு போதும், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று. அன்னன்னைக்கு நாங்க பாடுபட்டா போதும், அன்னன்னைக்கு நாங்க வேலை செஞ்சா போதும். எங்களுக்கு இருக்கிறதுக்கு நாங்க நன்றி சொல்லும் பொழுது, எங்கள் தேவன் ஆண்டவரே, நீங்க பெரிய காரியங்கள் எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போறீங்கன்றது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் கூட மனசு அலைபாயாதபடிக்கு, எங்க வாழ்க்கையில குறைவை நோக்கி எங்கள் மனசு போகாதபடிக்கு, நாங்கள் நிறைவான தேவனை வணங்குகிறோம். நிறைவான வாழ்க்கை எங்களுக்கு தேவன் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கும்படியாக எங்கள் இருதயங்களை நீங்கள் திறக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.